வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் 2019ஆம் ஆண்டு 15% இருந்த வறுமை விகிதம் தற்போது 26% அதிகரித்துள்ளது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவிப்பு. விஜயதாஸ் ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதை தடுக்க விதிக்கப்பட்ட தடை மேலும் நீடிப்பு. அறகலையவுக்கு பின்னர் பின்வாங்கிய ஊழல் மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டு. தேர்தல்களை பிற்போடுவதற்கான முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐநா அலுவலகத்திடம் சிவில் சமூகத்தால் கடிதம் ஒன்று கையளிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். கொழும்பில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பாளர்களின் உரிமையை அந்த குடியிருப்பாளர்களுக்கு வழங்குவதற்கு தாங்கள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் சொத்துக்கள் இல்லாதவர்களுக்கு அந்த சொத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு 15% இருந்த வறுமை விகிதம் தற்போது 26% அதிகரித்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். அதேவேளை நாட்டில் வருமானம் இல்லாத மற்றும் கல்வி வசதிகள் இல்லாத ஒரு பகுதியினர் இருப்பதாகவும் அதனை 2032ஆம் ஆண்டளவில் 10% குறைக்க இணக்கம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கொழும்பு பண்டார்நாயக்க ஞாபகார்த்த மண்டபத்தில் நடைபெற்ற லெஸ்லி தேவேந்திர சிங்க வலோகனயா என்ற தலைப்பிலான வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதை தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், இந்த நாட்டு மக்களின் துயரம் எனக்கு புரிகின்றது. இந்த நாட்டில் 2019இல் 15% இருந்த வறுமை இன்று 26% அதிகரித்துள்ளது. வருமான ஆதாரமும் கல்வி வசதியும் இல்லாத ஒரு பிரிவினர் உள்ளார்கள். அதன்படி 2032ஆம் ஆண்டுக்குள் அதை 10% குறைக்க இப்போது ஒப்புக்கொண்டுள்ளோம். இது சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் நிபந்தனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளது. எனவே இந்த திட்டத்தை தொடர வேண்டும். இந்த பரவலான ஏழ்மைக்கு தீர்வு காணும் வகையில் தான் வாரிசுரிமையில்லா நில உரிமை வழங்குதல் போன்ற திட்டங்களை செயல்படுத்தியுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்திற்கு ஆதரவளிக்கும் நோக்கில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் மதமாட்சி தொகுதி அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான திஸ்ஸ கரலியத்த ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்துள்ளார். அனுராதபுரம் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்திற்கு பிரவேசித்த அவர் சிறுவர் அபிவிருத்தி மற்றும் மகளிர் விவகாரங்களுக்கான அமைச்சரவை அமைச்சராகவும் உள்ளூர் மருத்துவத்துறை அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். இந்த நிலையில் அவரை ஐக்கிய மக்கள் சக்தியின் மதவாச்சி பிரதேசத்தின் இணை அமைப்பாளராக நியமிக்க எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஏற்பாடு செய்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி திலக் ராஜபக்சவும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டுள்ளார். திலக் ராஜபக்ச தனது உயர்கல்வியின் பின்னர் இலங்கை ராணுவ மருத்துவ பிரிவில் கடமையாற்றியுள்ள அதே நேரம் அம்பகவெல்ல பிராந்திய வைத்தியசாலை மற்றும் அம்பாறை சுகாதார வைத்திய அதிகாரிகள் அலுவலகத்தின் தலைவராகவும் அம்பாறை பிராந்திய சுகாதார சேவைகள் அலுவலகத்தின் பணிப்பாளராகவும் பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதை தடுக்க விதிக்கப்பட்ட தடையை மேலும் நீடிக்க கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இந்த முறைப்பாடு கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் விதான முன்னிலையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாடு தொடர்பான விசாரணையை கொழும்பு மேலதிக மாவட்ட நீதிபதி சாமரி வீரசூரியவிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் நீதிபதி தெரிவித்துள்ளார். அப்போது பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ஜெயமுதித ஜெயசூரிய நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்து இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய கால அவகாசம் கூறினார். அதன்படி ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய கால அவகாசம் அளித்த நீதிபதி வழக்கை வரும் 14ஆம் தேதி கலைக்க உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. ஒன்றிணைந்து செயற்படுவதன் ஊடாக மாத்திரமே நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும். பிரிவினைகளின் ஊடாக அபிவிருத்தியை ஏற்படுத்த முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கரந்தனிய பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடு வங்குரோத்து நிலையில் இருந்து இன்னமும் மீளவில்லை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பெரும்பாலும் இந்த மாத இறுதிக்குள் வங்குரோத்து நிலையிலிருந்து நாட்டை முழுமையாக விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார். ஒன்றிணைந்து செயற்படுவதன் ஊடாக மாத்திரமே நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும். பிரிவினைகளின் ஊடாக அபிவிருத்தியை ஏற்படுத்த முடியாது. நாடு ஸ்திரத்தன்மை அடைந்து வரும் நிலையில் ஜனாதிபதி முன்னெடுத்து வரும் திட்டங்களுக்கு விரையும் இடையூறு விளைவித்தால் நாடு மீண்டும் பாதாளத்திற்குள் செல்லும். அதிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க முடியாமல் போகும் என்றும் வஜிர அபிவர்த்தன தெரிவித்தார். அறக்கலையவின் போது பின்வாங்கிய அரசியல்வாதிகள் தற்போது மீண்டும் தலை தூக்குகின்றார்கள் என்று ஜேவிபியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்தார். குருநாகலில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மாநாட்டில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். அறக்கலைவின் பின்னர் பின்வாங்க
வாங்கிய ஊழல் ரவுடி அரசியல்வாதிகள் மீண்டும் தலை தூக்க தொடங்கியுள்ளார்கள் என்று தெரிவித்துள்ள அவர், அறக்கலையவின் உண்மையான அபிலாஷைகள் நிறைவேற்றப்பட வேண்டுமென்றால் மக்கள் எழுச்சியின் உண்மையான நோக்கங்களை நிறைவேற்றும் அரசாங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார். 2022ஆம் ஆண்டு மக்கள் எழுச்சியின் உண்மையான அபிலாஷைகளை உறுதி செய்யக்கூடிய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்றும் அவர் தெரிவித்தார். அரசியல்வாதிகள் இன்னமும் அறக்கலையவிலிருந்து பாடங்களை கற்கவில்லை, மாறாக அதனை அவமானப்படுத்தும் நோக்கத்துடன் செயல்படுகிறார்கள் என்றும் ஜேவிபியின் தலைவர் குறிப்பிட்டிருந்தார். மக்கள், குறிப்பாக இளைஞர்கள், எந்த ஒரு அரசியல் கட்சியுடனும் தங்களை அடையாளப்படுத்தாமல் பொதுவான அபிலாசைகளுக்காக வீதியில் இறங்கினார்கள் எனவும் அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்தார். ஊழல் மோசடியற்ற ஒழுக்கமும் சட்டமும் காணப்படும் நாட்டை மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். பொதுவாக சமூக நோக்கத்திற்காக அவர்கள் வீதியில் இறங்கினார்கள் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். தேர்தல்களை பிற்போடுவதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவில் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகத்திடம் கடிதம் ஒன்றை கையளித்துள்ளனர். நாடாளுமன்ற ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பது தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளதை தங்கள் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ள சிவில் சமூக பிரதிநிதிகள் பாலித ரங்கே பண்டாரவின் கருத்தினை ஜனநாயக விரோத கருத்து என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். மக்கள் போராட்ட பிரஜைகள் அமைப்பு, தேசிய சிவில் அமைப்புகளின் முன்னணி, மின்சார பாவனையாளர்கள் சங்கம் உட்பட பல அமைப்புகள் இணைந்து இந்த கடிதத்தை இலங்கைக்கான ஐக்கிய நாடுகளின் அலுவலகத்திடம் கையளித்துள்ளனர். மே மாதம் 28ஆம் தேதி ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் இலங்கை மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக தங்கள் கடிதத்தில் தெரிவித்துள்ள சிவில் சமூக பிரதிநிதிகள், இதன் காரணமாக சமூகத்தில் மிகவும் முரணான நிலைமை தோன்றியுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். தேர்தல்களுக்காக காத்திருக்கும் மக்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் தெரிவித்துள்ளபடியும் மிகவும் பாரதூரமானது என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பாலித ரங்கே பண்டாரவின் இந்த அறிவிப்புக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் சிவில் சமூக அமைப்புகளும் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது என்று தெரிவித்துள்ள இலங்கையின் சிவில் சமூக பிரதிநிதிகள், தேர்தல் ஆணையாளரை அமெரிக்க தூதுவர் சந்தித்துள்ளமை மிக முக்கியமானது. இலங்கையின் ஜனநாயகம் குறித்து நம்பகத்தன்மை மிகுந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றதாகவும் பொதுமக்கள் கருதுகின்றனர் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். ஐநாவும் இலங்கையில் உள்ள வெளிநாட்டு தூதரகங்களும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் மன்னிப்பு கோர வேண்டும் என்ற வேண்டுகோள் விடுக்க வேண்டும் என்றும், ஜனநாயகம் தொடர்பில் இலங்கையில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை தடுப்பதற்காக தலையீடு செய்ய வேண்டும் எனவும் தங்கள் கடிதத்தில் சிவில் அமைப்புகள் தெரிவித்துள்ளன. உக்ரைன் ரஷ்ய போர்க்களத்தில் இலங்கை படையிலிருந்து ஓய்வு பெற்ற பலர் கூலிப்படைகளாக இணைந்துள்ள விவகாரம் தற்போது பேசுபொருளாகி உள்ளது. இரு நாடுகளின் சார்பில் போரிடும் இலங்கையர்கள் பலர் கொல்லப்பட்டுள்ளார்கள். தற்போது இந்த விவகாரத்தில் இலங்கை அரசாங்கம் தலையிட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியில் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் மெய் பாதுகாவலராக இருந்த ஒருவர் தற்போது உக்ரைனுக்கு ஆதரவாக போரிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சுமார் 2.5 ஆண்டுகளுக்கு மேல் மஹிந்த ராஜபக்சவின் மெய் பாதுகாவலராக இருந்த லஹிரு காவிந்து அதுருசிங்க என்பவரே உக்ரைனுக்கு ஆதரவாக போரிடுவதாக தெரிவிக்கப்படுகிறது. போர்க்களத்தில் இருந்தவாறு இலங்கை ஊடகவியலாளர் ஒருவருக்கு வழங்கிய செவியின் போது அவர் பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். அதில் அவர் தெரிவிக்கையில், உக்ரைன் படையில் வெளிநாட்டவரை பிரதிநிதித்துவப்படுத்தும் 15 பேர் கொண்ட குழுவின் தலைவராக செயற்படுகின்றேன். இந்த குழுவில் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். இலங்கையில் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டத்தின் போது அப்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் மெய் பாதுகாவலராக இருந்திருந்தேன். சுமார் 2.5 ஆண்டுகளுக்கு மேல் மெய் பாதுகாவலராக பணியாற்றினேன். மெய் பாதுகாவல் வழங்கிய அந்த காலப்பகுதியில் நடந்த எதையும் கூற முடியாது. அது நெறியும் கிடையாது. தன்னை தனது குடும்பத்தில் ஒருவரை போலவே மஹிந்த ராஜபக்ச பார்த்தார். இந்த நிலையில் எதிர்காலத்தில் செய்யப்பட வேண்டிய அனைத்தையும் இப்போதே திட்டமிட்டுள்ளேன். ரஷ்யாவுக்கு எதிரான போரில் இதுவரையில் காயம் எதுவும் ஏற்படவில்லை. போர் குறித்த அச்சங்களும் எனக்கு இல்லை. எனது குழு மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றது. எனக்கு எது நேர்ந்தாலும் அவர்கள் என்னை கைவிட மாட்டார்கள். அதேபோல் தனது குழுவில் உள்ள எவருக்கும் எது நடந்தாலும் முதல் ஆளாக நான் என்கிருப்பேன். இலங்கை ராணுவத்தில் கற்றுக்கொண்ட நுட்பங்களை கொண்டு எனது குழுவினருக்கு பயிற்சிகளை வழங்கி வருகின்றேன். கடந்த 8 மாதங்களால் எந்த ஒரு பாதிப்புகளுமின்றி போர்க்களத்தில் செயற்பட்டு வருகின்றேன். வெளிநாட்டு ராணுவத்தில் இணைய வேண்டும் என்ற விருப்பத்தின் பேரிலேயே உக்ரைன் ராணுவத்தில் இணைந்து கொண்டேன். நான் ஒருபோதும் கூலிப்படியாக இங்கு இணையவில்லை. எனது முழு விருப்பத்தின் பேரிலேயே உக்ரைன் ராணுவத்தில் இணைந்து கொண்டுள்ளேன். எவ்வாறாயினும் இலங்கை ராணுவத்தில் இருந்து நான் அதிகாரப்பூர்வமாக விலகவில்லை. முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட யாருக்கும் இந்த விடயம் தெரியாது என்றார். எதிர்வரும் நவம்பர் மாதம் 17ஆம் தேதியோடு இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் காலம் முடிவடைகிறது என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் KD லால்காந்த தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மக்கள் நிராகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதன்படி செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கும் நவம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் நாட்டில் அரசியலமைப்பின் பிரகாரம் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தேர்தலை ஒத்திவைப்பது குறித்த யோசனைக்கு நாடாளுமன்றத்தில் கையுயர்த்தும் உறுப்பினர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று மக்களை சந்திக்க முடியாது, ஒளிந்திருக்க நேரிடும் என்றும் தெரிவித்தார்.
நாட்டில் நிலவி வருகின்ற அழுத்தம் மிகுந்த ஆட்சியிலிருந்து விடுபட மக்கள் தேர்தலுக்காக காத்திருக்கின்றார்கள் என்றும் இந்த ஆட்சியாளர்களை மக்கள் விரட்டி அடிப்பார்கள் என்றது உறுதி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.